சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கருத்து கணிப்பினை போல இந்த ஜோதிடர்கள் என்ன சொல்ல போறாங்க. என்ன தொடர்ந்து இவங்க தான் பேசிட்டு வராங்க அரசியலை பற்றி. இவங்க பேச சரியா இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கே கிடைச்சிருக்கு உங்களுடைய பதிலின் காரணமாக. ஏன்னா எங்கள் வீடியோ எப்போ வரும், அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ எப்போ வரும், என்ன சொல்ல போகிறாங்க, இது சரியாக இருக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. நாங்களும் சரியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது என்ன காரணம், தொழில் தர்மம் இதுதான். இப்போது என்னை சார்ந்த ஒரு அரசியல் எனக்கு இருக்கலாம், அவரை சார்ந்த ஒரு அரசியல் அவருக்கு இருக்கலாம். தெளிவாக சொல்லிட்டு தான் முன்னாடி உட்காந்துருக்கோம். எந்த அரசியல் கலப்பும் உள்ளே வந்து விடக்கூடாது. ஜாதகத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பேசுவோம். அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் கவலையே கிடையாது. இருக்கிறத நம்ம சொல்லிட்டு போவோம். கருத்து கணிப்பு மாதிரி தான். சரி, இப்போ இந்த 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, ஒரு தலைவர், அது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். நேற்று வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தார். இப்போ ஒரு ஆச்சரியக்குறியாக மாறி இருக்கிறார். இவர் ஆச்சரியக்குறியாக மாறுவார் என்றனை தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படித்தான் எதுவுமே நாம கிடையாதுங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதுவுமே நம்ம கிடையாது. எங்கேயோ ஒரு ஊரில் சேலம் மாவட்டத்தில் பிறந்துட்டு எந்த பெரிய பின்புலம்பும் இல்லாமல் ஒரு மனிதர் வந்து கோட்டையில் உட்காந்து முதல்வர் பதவியில் உட்காராருன்னா அது விதி தானே காரணம். விதிவசம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா? அப்போது பின்புலமே கிடையாது. என்னுடைய தந்தை முதல்வர் இல்லை, தந்தை அரசியல்வாதி கிடையாது, மிகப்பெரிய பின்னணி கிடையாது, பெரிய செல்வாக்கு கிடையாது, சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதன் முதல்வர் பதவிக்கு வர்றாருன்னா நம்ம எல்லாமே வந்து முதல்வர் பதவிக்கு வருவதற்கு நமக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலம் கொண்டு போய் நிறுத்தும் ஒரு இடத்துல ஒருவரை கொண்டு போய் நிறுத்தும். அப்படி இவரை நிறுத்தி இருக்கிறது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இவருடைய ராசி கன்னி ராசி தெரியும், அஸ்த நட்சத்திரம் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்னு சொல்லுவாங்க, சில பேர் ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். அவர் வந்து சூரியனுடைய பலமும் இவருக்கு இருக்குது. இப்படி பார்க்கின்ற போது இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதகம் தான், அவர் ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருடைய பலமும் இந்த ஜாதகத்தை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம், வேறு தப்பாக பேச போகிறதில்லை. அப்போது நடப்பது புதன் திசை, இவருக்கு நடப்பது புதன் திசை. இந்த புதன் திசை என்பது பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாதனுடைய சொந்த வீடு புதன். ராசிநாதன் என்ற இடம் புதனுடைய வீடு. அப்போது இந்த புதன் இவருக்கு வந்து ஒரு தந்தையைப் போல தாயைப் போல நன்மைகளை செய்தாக வேண்டும். என்னுடைய கணிப்பு நான் சொல்லிடுறேன். இப்போ புதன் திசை நடக்குது. புதன் திசை 2039 வரலுமே இருக்குது. டிசம்பர் மாதம் 2025 வரை கேது புத்தி போய்கிட்டு இருக்கு. நவம்பர் 13 வரையில், இங்கே தான் குறித்து வச்சுக்கொண்டீங்க, நவம்பர் 13 வரையில் 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், சஞ்சரிப்பார். இந்த ஒற்றை கிரகம் போதும் இந்த மனிதனுடைய தலையெழுத்தை நிமிர்த்தி நிறுத்துவதற்கு, ஒரு செல்வாக்கோடு நிறுத்தி வைப்பதற்கு. தொடர்ந்து இதை தான் சொல்லிட்டு வரோம். 6ஆம் இடத்துல சனி இருந்தார், இப்போ சனி பயிற்சி வரப்போகுது. சனி பயிற்சி வந்த பிறகு நிலைமை அதையும் பேச போகிறோம். ஆனால் தொடர்ந்து நவம்பர் மாதம் வரையில் 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். அந்த 6ஆம் இடத்து ராகு வந்து இவருக்கு எல்லா விதமான செல்வாக்கினையும் அந்தஸ்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியினையும் கொடுத்து கொண்டிருப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியினை பெறக்கூடிய நிலை இவருக்கு ஏற்படும். இதான் சூட்சமம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உதாரணம் தான். கடந்த காலங்களில் நாங்கள் பேசிக்கிட்டு வந்த மாதிரி இவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள், உள்கட்சிக்குள்ளிருந்து அரசியல் செய்தவர்கள் யாருமே இன்னைக்கு வந்து செல்வாக்கோடு கிடையாது. ஒன்று கட்சி விட்டு வெளியே போயிருக்காங்க, இல்லை கட்சி வாசலில் திறக்காதது பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை அண்ணன் தயவு வேணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைகளை எல்லாம் இவருடைய ஜாதகம் தான் செய்திருக்கு. இதை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். 2026 சட்டமன்ற தேர்தலின் போதும் இந்த ஜாதகம் வலிமையானதாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்கணும், வலிமையானதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது குரு பார்வை 17/3/2026 முதல். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருப்பதால் தான் நிறைய கோளாறுகள் போயிட்டு இருக்கும். இந்த கூட்டணி அமைய மாட்டேங்குது, எதுவும் நிலையாக இருக்க மாட்டேங்குது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆக்கிறார். அது யாருடைய வீட்டில்? புதனுடைய வீட்டில். குரு இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் யோகத்தை கொடுத்துடக்கூடியவர் தான். இப்போ குருடைய பார்வை 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். அப்போ ஒரு நட்பு வட்டம் பலமடைவதற்கும் இவர் சந்தோஷப்படுவதற்கும்
தைரியமாக இருப்பதற்குரிய காலகட்டமாக மார்ச் மாதத்திற்கு பிறகு மேலும் சங்கடங்கள் அற்று நெருக்கடிகள் அற்று ஒரு முன்னேற்றமான பாதையில் நடைபெறக்கூடிய அளவிற்கு இவருக்கு யோகம் இருக்கிறது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி, குரு உச்சமாகிறார். அப்போ தேர்தல் நடந்து சட்டமன்றத்திற்குள் நுழைய போவது யார் என்ற கேள்விக்குறிக்கு தமிழக முதல்வருக்கு 12ஆம் இடத்தில் குரு உச்சமாவார். எதிர்க்கட்சி தலைவரான இவருக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சமாவார். அப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போது இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா இருவருமே இப்பொழுது எங்களுடைய பார்வையில் சமமாக நேற்று வரையில் எடப்பாடியாருக்கு அந்த செல்வாக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இன்னும் காலம் இருக்கு, பொறுத்திருங்கள். நிறையவே மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அரசியலில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். சூசகமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீ எடப்பாடியார். அந்த வார்த்தையை கேளுங்க. இந்த நிறைய பேர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. அரசியலில் பெரிய பிரச்சாரம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி பிறகு விரிவாக தொடர்ந்து பேச தான் போகிறோம். ஆனால் இந்த தேர்தலில் முதல்வர் ஜாதகத்துக்கு நிகராக என்று சொல்வதை விட 1% எடப்பாடியார் ஜாதகம் சாதகமாகவே இருக்கிறது. முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீதி தம்பி சொல்வார். ஓம் நம சிவா. எதிர்கட்சி தலைவருமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்கள், அவர் ஜாதகம் நிறையா கொடுத்துருக்கு. 2025 அவரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஒரு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இவருடைய செயல் எல்லாமே இப்போ மாறுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கிரகங்கள்லாம் அவருக்கு சாதகமாக இருக்குது. அவர் ஏன் இந்த நிலைமைக்கு போனார்ன்றதை அதை நிறைய டிவியில் நாம் சொல்லிட்டோம். இனி வருங்காலத்தில் அவர் என்ன புகழ் உச்சியில் வருவாரா அப்படிங்கிறத அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 73 வயசு தான். இவருடைய ஜாதகம் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், மிதுன லக்னம். லக்னாதிபதியும் புதன் தான், ராசி அதிபதியும் புதன் தான். அதனால இதில் பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது 2 பேருமே ஒன்று தான். பொது கோச்சாரில் கூட இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா பொது கோச்சாரத்துடைய பலன், ஏன்னா இப்போ இந்த 3 மாத காலம் 4 மாத காலத்துக்குள்ளார எலெக்ஷன் முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகம் இந்த நேரத்துக்கு என்ன செயல்படுமா, செயல்படாதா, செயல்படுற மாதிரி ஏமாத்திருமா அப்படிங்கிறது தான் ஒரு விதி. மனிதர்கள் எல்லாமே இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு பேசிக்கலாம். ஆனால் விதி என்ன சொல்லுதுங்கிறது தான். ஆனால் அந்த விதி இப்போ இந்த ஜாதக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, கன்னி ராசி, இந்த கன்னி ராசிக்கு இவர் சந்திர திசையில் பிறந்தாரு. இப்போதைக்கு இவர் மிதுன லக்னங்கிறனால இப்போதைக்கு பொது கோச்சாரத்திலையும் இப்போ அந்த திசையெல்லாம் அந்த குழந்தையில இந்த திசை போயிடுச்சு. இப்போதைக்கு புதன் திசை போயிட்டு இருக்கு. ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் அவரே திசை. இந்த திசை போயிட்டு இருக்கு. இந்த திசை இவருக்கு யோகமா பாதகமா, அதாவது அந்த புதன் பகையா யோகமா? யோகம்தான். பகை என்பதுக்கு அங்கே வேலை இல்லை. இந்த ராசிக்கு இப்போதைக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ஆண்டு கடைசியெல்லாம் வெளியே போறார். ராகு மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கார். அதாவது அவருக்கு பிடிச்ச வீடே 3, 6, 11. இது உபய ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ அந்த 6ங்கிறது மகாலட்சுமி வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய வெற்றிகளை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சனி அங்கே தான் இருக்காரு. இன்னும் சனி பேர்ச்சி ஆகல. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6ஆம் தேதி ஸ்டார்டிங்கே அவர் பேர்ச்சாகி மீனத்துக்கு போறார். போயிட்டு இந்த ராசிக்கு கெண்டக சனியா மாறுறார். கெண்டக சனியா மாறலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த ராசிக்கு அந்த லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி தான். நிறைய இடம் இருந்து வலம் போனானா, வலம் இருந்து இடம் போனா நம்மளுக்கு என்ன, ஆனால் பலன் என்ன செய்ய போகுது, அதுதான் விதி. அப்ப இவர் யோகத்தை அனுபவிப்பாரா அப்படிங்கிறத நிச்சயமா அனுபவிப்பார். அதுக்கான காலம் இருக்கு. கெண்டக சனி பொது கோச்சாரில் இவர் ஒண்ணுமே செய்யாது. ஆள்ல இருக்கிறக்கூடிய ராகுவும் சனியும் அந்த இடத்துல ஒரே மேட்சிங் ஆயிட்டாங்க. முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, பாவகத்தாரி யோகம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த யோகம் வேற. ஆனா இது நீங்க சொல்லலாம் என்ன அந்த இதுக்கு ஒரு பாவகத்தாரி யோகம் சொன்னா இதுன்னா, இது கெண்டக சனி, அது அஷ்டம சனி. அதுல 2 பேர் உட்காரக்கூடாது. சூரியன் இப்ப 7 சூரியனும் போறார் பின்னால. அந்த சூரியனும் போறாரு, சனியும் போயிருக்கார். அந்த சூரியனும் இந்த லக்னத்துக்கு 3 கூடிய, அந்த இவருடைய லக்னத்துக்கு 3 கூடிய யோகாதிபதி தான், முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் அங்க போய் நிற்கிறார். தசை யாரு? புதன் தசை. எப்பயுமே சூரியனும் புதனும் ஒரு 10 டிகிரி, 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரி, 40 டிகிரிக்குள்ளதான் இருப்பாங்க. 0 டிகிரிக்குள்ள வந்தாலும் அஸ்தமனம் தான். ஆனா புதனுக்கு சுக்கிரனுக்கும் அஸ்தமனம் கிடையவே கிடையாது.
அப்போ அங்கே உள்ளாரே வக்ரம் பெறுவாங்க, அஸ்தமனம் நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதனால் அதை கொண்டு இதில் சேர்க்கக்கூடாது. அப்போ சனியோடு புதனும் போகிறார், அது தோஷம் கிடையாது, அது யோகம். இவருக்கு சாதகமாக இருக்கு. 6ஆம் இடமும் யோகம், இதுவும் யோகம். அதுக்கடுத்து மே மாதத்துலாம் சூரிய உச்சத்தில் போயிடுவார், அதுவும் ஒரு யோகம். ஏற்கனவே இவருக்கு 10ல் திக்பலமாக இருக்கார். ஆட்சி பீடத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்கார வச்சுதான் அவனு விதி. ஏற்கனவே உட்காந்துட்டார். மீண்டும் இப்போ புதன் தசை நடக்கிறதுனால விளையும் புதனும் சூரியனும் தான் விரும்பிய 4-1-8 அமர்ந்திட்டால் வளையக்கூடிய மன்னவனான்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அப்போ இந்த புதன் கூட சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கீழே மிதுன அந்த இது கும்பராசியில புதன் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு புதன் யோகாதிபதி. அவர் எங்க இருந்தாலும் அவர் யோகத்தான் செய்வார். சனியோட வீட்டில் தான் இருக்கார். சனி இந்த லக்னத்துக்கு யோகர் அவரு. அப்ப இந்த சனி யோகர் புதன் யோகர் 1, 5, 9 எல்லாமே யோகமா பலமா இருக்கனால இப்போதைக்கு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவரே பொருந்தி வர்றதுனால புதன் வந்து பலமா இருப்பார். அப்ப இவர் பட்ட வேதனைகள் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகிடுச்சுங்க. இனிமேல் இவர் வந்து யாரெல்லாம் தேடி வருவாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த டிவியில சொல்றது உங்களுக்கு வியப்பா இருக்கும். அதாவது ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தில் தேய்க்கும் படைன்னு சொல்றார் திருவள்ளுவர். அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தில் தேய்க்கும் படைன்றார். எவ்வளவு துன்பங்களை நீ இழந்தாயோ அந்த துன்பத்தினுடைய விளைவுகள் ஒரு நாள் நீ உச்சத்தை அடைவார் அப்படின்னு சொல்ற இது திருவள்ளுவர் சொல்றார் பெருந்தகை. அப்ப அதனுடைய தன்மை இன்னைக்கு பாருங்க, அவர் எங்கேயோ உருவாயிட்டு இருக்கார். சாதாரண ஒரு ஆளா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த ஆத்மா இன்னைக்கு நல்ல அமைப்புல கொண்டு போயிருக்குன்னா இது பெரிய உயர்வான ஒரு ஜாதகம் நல்லா இருந்தா தான் சார் ஒருத்தவங்களை வந்து பெருமையா சொல்ல முடியும். இந்த ஜாதகம் நல்லா இருக்கு, தசா புத்தியும் நல்லா இருக்கு, பொது கோச்சரமே இவருக்கு நல்லா இருக்கு. 6ல் ராகு கூரம் 6ஆம் இடத்தில் கொடியக்கோள் நிற்க தாளில தடைக்கல் புண்டு தடைப்படும் காவலில்லா நாடுமே பலரும் போட்டும் நன்னிடத்தில் கீர்த்திமானாய் தேல் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானான்றார். பாய்சன் தீண்டா கூட உங்களை ஒன்றும் பண்ணாது, தைரியமா போ, நான் இருக்கேன்றார் ராகு. கேது அங்கிருந்து சொல்ற ராகு அவரே சொல்லும் போது கேது நான் என்ன சொல்ல போறேன், நான் இந்த ராசிக்கு 12லயே இருக்கேன், இந்த லக்னத்துக்கு 3லயே இருக்கேன். இவருடைய சொந்த லக்னம் மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3லயே இருக்கேன் இப்போதைக்கு. அதுவும் யோகம் இதுவும் யோகம் பலமா செய்கின்றார். அப்ப சனியும் ஒரு பலமாயிறார். கெண்டக சனி இவருக்கு யோக சனி. அதே சமயத்துல இப்போதைக்கு ராகு இவருக்கு யோகம் தான். சூரியனும் சனியோட சேர்ந்தாலும் இங்க வந்து உறவு நிலை பாதிக்காது. உறவு அதாவது எப்படின்னா இவர் கூட இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட மனக்கிலோசம் இதெல்லாம் வேறுபாடு பகைமை இதெல்லாம் இருக்காது. தூக்கி போட்டு எல்லாம் ஒன்று சேருவாங்க. இப்ப பாருங்க, ஏற்கனவே இதே டிவியில தான் பேசினேன், டிடி தினகரன் கண்டிப்பா அதில் போய் டச் ஆவார்னேன். இவரை பயன்படுத்திக்கணும், இவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இதோ பாருங்க, நாங்கள் 2 பேர் தான் பேசுறோம் இதே டிவி வலைதளத்துல. நீங்க போய் சேர்ந்துட்டார். அவர் விமர்சனங்கள்லாம் விடுங்க, அது அரசியல். ஆனா ஜோதிடம் என்ன சொல்லுது இதுதான். அப்ப இது ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்புல போகும்போது அவங்களும் பூவோட நாறு சேரும்போது அது வெற்றி மாலையாகி கோவிலுக்கும் போகலாம், ஒரு அரசியலுடைய தலைவர்கள் திரும்ப போய் தொங்கலாம், வெற்றியில வந்து பூச்செண்டும் கொடுக்கலாம். எல்லாமே அந்த பூவோட நாறு சேரும்போது எல்லாம் மணக்கும். ஆனா கோட்டையை யார் பிடிக்க போறாங்கிறது இந்த இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புலாம்ன்றதுல இந்த கருத்து கணிப்பு எல்லாமே இது தவிடு பொடியாக்கும். இந்த கிரக நிலை நாங்கள் வந்து கருத்து கணிப்புன்றது இந்த தான். எங்களுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது, கர்மவினை என்ன சொல்லுது, ஊழ்வினை என்ன சொல்லுது, இதுதான். அதாவது தன்வழி வினைவழி மாற்றான் வழி துணை வழின்றா. வினைவழிங்கிறது பூர்வ ஜென்ம கர்ம வினை. நாம் என்ன செஞ்சோம், என்ன பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்திருக்கோம், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா சனி கர்ம மூட்டைக்காரன், கர்மத்தை அனுபவிக்காம விடவே மாட்டான். சிவனா தான் திருவோட கையில குத்துருவார். அவர் கர்ம நாயகன், அதுக்காக தான் படைக்கப்பட்டார். அதனால தான் அவர் கையில ஆயுள்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இவர் எல்லாரும் சாதிக்கிறாருன்னா இப்ப சனி இவருக்கு சாதகமா இருக்காரு, பாதகமா இல்லை, சிறப்பாக செயல்படுறது இவருக்கு யோகமே. ஆனால் அந்த எலெக்ஷனுடைய கன்சல்டிங் டேட் அந்த டேட் மட்டும் வந்துருச்சுன்னா யார் ஜெயிப்பானா அப்பவே கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இதுதான் உண்மை. ஓம் நம சிவாய். ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கப்போலாம். என்ன சப்ஜெக்ட்னா, யாருக்கு யோகம் இருக்குது, யாருக்கு எதிர்மறையான பலன்கள் இருக்குது, இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை கொடுப்பார்கள். ஒரு துல்லியமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். இந்த பௌர்ணமி யோகம் என்பது முதல்வருக்கும் இருக்கிறது, இவருக்கும் இருக்கிறது. ஒரு அதிசயமான ஜாதகம் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி இருக்குது. யார் அரசியலை ஜெயிக்க முடியும், யார் அரசியலுக்கு வர முடியும், அதற்குரிய தகுதியை ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்பது நிறைய விஷயம் இருக்குது. அப்படி பார்த்து சின்ன உதாரணம் மட்டும் கொடுக்குறேன். இந்த 4 கட்டங்களிலும் கேந்திர பலம் பெற்று ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் இவர் வாழ்கின்ற காலகட்டம் வரையில் அரசியலில் செல்வாக்கோடு இருப்பார் என்பதற்கு இது மட்டுமே விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் செல்வாக்கினை கொடுத்திடக்கூடிய செவ்வாய் குரு மங்கள யோகமும் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் குரு பார்க்கிறார். குருமங்கள யோகமும் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது.
சனி உச்சமாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக உருவெடுக்க வேண்டுமென்றால், அரசியல் தளத்தில் செல்வாக்கோடு விளங்க வேண்டுமென்றால் சூரியன், சனி, செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களும் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த வலிமையாக இருப்பதற்கு மட்டுமல்லாமல் கேந்திரத்தில் கிரகங்கள் நிற்க வேண்டும். 4 கட்டங்களிலும் கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும். அந்த நிலை இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. குரு சந்திர யோகம் இருக்கிறது, குருமங்கள யோகம் இருக்கிறது, சனி உச்சமாக இருக்கிறார். எல்லா விதமான யோகங்களும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இவர் அரசியல் களத்தில் நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் இவருக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், இன்னும் விரிவாக பேசுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சன் ஆஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.